ஜெய் பிரம்மா டெல்லி மகாராஷ்டிராவில் உள்ள கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குற அதிகாரி நீ அங்கே கொடுக்கப்பார். கோர்ட்டில் 5க்கு 5 நீதிபதி, 3க்கு 3 நீதிபதி, 2க்கு 2 நீதிபதி டெல்லியில் நீதிபதி ஜட்ஜி கையில் கோர்ட்டார் கையில் கொடுத்துரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடு. இன்னைக்கு கடைசி கணக்கு போடுறாரு. ஏன்னா ரொம்ப மோசத்தில் போகிறான், ரொம்ப மோசத்தில் ஆடுதான். பூரா பகல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருட்டுலேயும் இருட்டு எது கொடுத்துருக்காரு? நிம்மதியாக தூங்கு, 6 மணியோட க்ளோஸ் பண்ணு, அதான் வேலை. புரியுதா? பகல் வெளிச்சத்தை கொடுக்க, இருக்கிற விவசாயம் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ, சாப்பிட்டுக்கோ, போய்க்கோ தான் கொடுத்துருக்காரு. இரவும் பகலுமா விட்டுட்டான் அரசியல்வாதி. பூரா விடிய விடிய பூமி அலறுது. புரியுதா? என்னப்பா மானிட பிறகு கொஞ்சம் கூட உங்களுக்கு சிந்தனை இல்லையாப்பா? சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை சொல்ல முடியாது. செகண்டில் அப்படியே ஒரு கண்ணை மூடி முழிக்கவங்கள பூரா உலக நாடே புஷ்பமாக போயிடும். புரியுதா? அதான் 3வது கண், நெற்றி கண்ணை எந்த நேரம் எந்த நிமிஷம் அதுக்குன்னு அந்த கணக்கு வச்சுருக்காரு. திறந்துட்டாரு அப்படின்னா உலகமே எரிஞ்சு சாம்பலாக போயிடும். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கப்பா, புரிஞ்சிக்கோ. ஏற்கனவே திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அநியாயப்பட்டு போகாதியா, அநியாயப்பட்டு போகாத. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் ஜட்ஜிங்க ஆகணுங்கார். இன்றைக்கி போட்டார். லீவ் ப்ளஸில் இருக்கிய, போறிய வாரிய, அதை பற்றி ஒன்றும் இல்லட்டார். ஆனால் யாரோ அங்கே உள்ளே ஆகணுங்கார். கைலாசத்தில் என்ன நடக்கு, எப்படி இருக்கார் ஐயா, என்ன இதில் இருக்கா, என்ன சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற 2 வார்த்தை கேட்டால் போதும். அவரே இறங்கி சொல்லுவார். இறங்கி சொன்னவுடனே கணக்கு பட்டியல் அடித்து ஆன்லைனில் விட்டுரு, டெல்லி வரைக்கும் போட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே விட மாட்டார். இப்போ குடியரசுத் தலைவர், கவர்னர், பிரதமர் எல்லாம், பிரதமர், மந்திரி, ஆளுநர் எல்லாமே இப்போ பதவியை உருவிடுவார். எல்லாமே உருவி விட்டுருவார். இப்போ உருவத கணக்கு நீதிமன்றம் அவர் ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. இன்னும் விட மாட்டார். உருவி விட்டு கீழே வரைக்கும் தடவை விட்டு அப்படியே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக அள்ளிடுவார். வலிச்சு அள்ளிடுவார். விட மாட்டார். பூரா பாவத்தை செஞ்சு, பாவத்தை விட்டு, பாவத்தை என்ன பாவம்? பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுங்கடா, அதை தின்னுங்கடா, பூமியாக இது அழிஞ்சு போவோம். அதை சாப்பிடாமல், உயிர் பலி சாப்பிடாமல் இருந்தால் இன்றைக்கி விவசாயம் உலக நாடே ஜொலிச்சு கொண்டே இருக்கும். உலக நாடே நல்லா இருக்கும். விவசாயத்தை பூரா அழிக்காம். இதை தின்னுட்டு இதை அழிக்காம். அப்போ 2ஆம் நம்பருக்கு என்னென்ன தயாரிக்கணுமோ கெமிக்கலாக விட்டு தயாரித்து தின்னுட்டு ஊசி போட்டு டாக்டர் பூரா இதை படித்து மாடியை கட்டி பூமியை பாழாக்குதான். என்னம்மா எல்லா கணக்கும் போட்டாச்சு. கணக்கு போட்டு நான் கணக்கு எடுக்கலைன்னா என்னப்பா நீதிமன்றம் அப்படின்ட்டார். அவரே சொல்லுவார், என்ன நீதிமன்றம்? நீதிமன்றத்தில் கணக்கு கொடுத்த இடத்து இன்னும் எடுக்காமல் இருந்தால் அப்போ எனக்கு என்ன அப்படிங்காரு. சிக்கல் உண்டாகும், சிக்கல் விட்டுருவார். வழக்கறிஞர் யாராவது ஐயாவை கும்பிட்டு தான் போகிறான், இங்கே உட்காந்து தெரியுது, வர வேண்டியதுனே என்னன்னு கேட்டால் அந்த கணக்கு எடுத்து கரெக்டாக பார்ப்பான். அவன் அதுக்கு மேலே விரிச்சு ஐயோ எங்களுக்கு ஒரு பக்கம் கோபம் வருது, ஒரு பக்கமோ கஷ்ட சூழ்நிலை எங்களை நினைக்கும். கணக்கு ஒப்படைக்க மாட்டேங்க. கணக்கு ஒப்படைக்கத்தானே கேட்காருல. கணக்கு ஒப்படைக்க மாட்டான். எதிர்த்து நடத்துவான், எதிர்த்து ஓடுவான். ஆனால் சிக்கலில் மாட்டி விட்டு எப்படி சிக்கலில் மாட்டுவார். அப்படி வலையில் போட்டு மாட்டோன்னே அரசியல்வாதி பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் அப்படி கொக்கி போட்டு தூக்குவார். இது அவரால் தான் முடியும், வேறு யாராலே முடியாது. முக்கால் சத்தியம். நாங்கள் பெட்டிஷன் பேப்பரு நீதிமன்றத்தில் இருக்கு, நாங்கள் இப்படியே ஆட்டிகிட்டு போவோம் நீ நினைக்க முடியாதா? தூக்க வேண்டிய நேரத்தில் தூக்கி உள்ளே கொண்டு போகிற டயத்தில் அப்படியே அல்வா மாதிரி அள்ளி கொண்டு போயிடுவார். முக்கால்